ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இட்லி சாம்பார் தான் செஞ்சேன். ஏன்னா பாப்பா எழுந்த உடனே குளிப்பாட்டி சாப்பாடு வச்சுட்டோன்னா ஒரு பெரிய வேலையே முடிஞ்ச மாதிரி இருக்கும். இன்றைக்கி தக்காளி சாம்பார் தான் செஞ்சேன். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம். ஒரு 3 பழுத்த தக்காளியை வந்து சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 5-6 பல் வந்து பூண்டு சேர்த்திருக்கேன். இதுக்கு முக்கியமாக தேவையானது மிளகு சீரகம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கணும். இதெல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் திருவுண்டை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ண பின்னாடி 2 ஸ்பூன் மல்லிப்பொடி 1 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த சூடுலேயே நல்லா வந்து வதங்கிடும். ஆற வச்சுட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு இப்போ அரைச்சதை சேர்த்து பொடியாக நறுக்கின மல்லி சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்தாக்க சூப்பராக வந்து சாம்பார் ரெடி ஆயிரும். பாப்பாவும் ஸ்கூலுக்கு சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.